கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த மாதத்திற்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையாய் பலன் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா. 2 மடங்கு பலன் கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வெட்கம், நல்லா கவனிச்சுடுங்க. இப்போ நம்ம வெட்கம்னு சொல்லும்போது பலவிதமான சூழ்நிலைகளில் பல இடங்களில் நம்ம வெட்கப்பட்டு போகிறோம். பொதுவாக மக்கள் பார்க்கும்போது பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் பல சூழ்நிலை என்ன பண்ணுகிறார்கள்? வெட்கப்படைகிறார்கள். பிறக்கும் போதே ஒரு கருவில் உருவாகி அந்த கருவிலிருந்து பிறக்கும் போதே அந்த குழந்தையை குறித்த வெட்கம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை நல்ல புஷ்டியாக பிறந்துருச்சுன்னா நல்லா பிறந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை வீக்காக பிறந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே இந்த அவ பிள்ளை எப்படி பார்த்துருக்கா, இவ எப்படி பிள்ளையை பார்த்துருக்கா பாரு சொல்கிறாங்களா இல்லையா? நான் சொல்கிறதுல யதார்த்தமாய் ஒரு பிள்ளையை பார்த்துட்டு இன்னொரு பிள்ளையை கம்பேர் பண்ணுவாங்க. அது பிள்ளை பாரு, அது எப்படி இருக்குன்னு, இவ பிள்ளை பார்த்துருக்கா பாரு எப்படி லட்சணத்தில். அங்கேயே என்னத்தை உருவாக்குறாங்க? வெட்கப்படுத்துவாங்க. அப்புறம் ஆணா பெண்ணா அதில் வெட்கம் உருவாக்குவாங்க. அப்புறம் அது கருப்பா சிகப்பா இப்படி நிறங்களாலே வெட்கப்படுத்தப்படுவாங்க. அப்புறம் அதனுடைய பாலினத்தாலே என்ன செய்யப்படுவாங்க? வெட்கப்படுத்த இருக்காங்களா இல்லையா? ஆமாம். இப்படி பல விதங்களில் பிறக்கிறதுலேருந்து வெட்கம் உண்டாகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் இருக்கிறதான அந்த வீக்கு, அதாவது கால், கை, கண் ஏதோ ஒன்று ஊனமாக இருக்கிறது அப்படின்னா அதை சொல்லி என்ன செய்வாங்க? பிள்ளையை பெற்ற உடனே பாரு, அந்த பிள்ளை பாரு கண்ணு தெரியாமல் இருக்குது, அது பாரு நடக்க முடியல, பேச தெரியல, எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வேடிக்கைக்கு இல்லை. இப்படிப்பட்ட வெட்கங்கள் நிறைய பேருக்கு உண்டாகி கொண்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். அம்மாவா இல்லையா? ஆமே. அதாவது ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஆகிருப்பாங்க. அவங்கள பார்த்து அந்த குழந்தையை பார்த்து வெட்கப்படுத்துவாங்க. சிலர் அப்புறம் ஐயோ பாவம் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மேக்சிமம் உறவுக்காரர்கள் என்ன தான் படுத்துவாங்க? இவ்வளோ பிள்ளையை பற்றிருக்க பாரு, என்ன லட்சணத்தில் பற்றி போட்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கேவலப்படுத்துவாங்க. நம்ம முன்னாடியே சில சொல்லுவாங்க, சில நம்மளை விட்டு வெளியில் போய் சொல்லுவாங்க. கவனிங்க. அது மாத்திரமல்ல, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அப்படி கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், சரியாக படிப்பு வரலன்னா அதில் என்ன இருக்குது? வெட்கம். கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கினா நல்லா படிக்கான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மட்டும் ஈவன் ஆசிரியர்லேருந்து எல்லாருமே என்ன செய்வாங்க? கேவலப்படுத்துவாங்க. நீ எல்லாம் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய வார? உன்னெல்லாம் யாரா வர சொன்னா? அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. வீட்லேயே அதே சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டிலே சொல்லுவாங்க, அந்த பிள்ளை எப்படி படிக்க பாரு, அந்த பையன் எப்படி படிக்காம பாரு, நீயும் பள்ளிக்கூடத்துக்கு போறிய அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துவாங்க. ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பாரு ப்ரைஸாக வாங்கிட்டு வருது, நீ என்ன செஞ்சுட்டு தின்னுட்டு ஊரை சுற்றிட்டு வர, உன்னால் என்ன பிரயோஜனம்? படிப்பும் வரல, உனக்கு என்ன வர மாட்டேக்கு விளையாட்டு. எவ்வளோ வெட்கப்படுத்துவாங்க தெரியுமா? இப்படி எத்தனை பேர், உங்களில் எத்தனை பேர் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு தெரில. இப்படி எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. பெற்றவர்களே பிள்ளைகளை குற்றப்படுத்துவாங்க, பேசுவாங்க. மார்க் பரீட்சை ஒழுங்காக எழுதுறேன்னா அதுக்கு பிரச்சனை, விளையாட ஒழுங்காக தெரிலன்னா அதுக்கு பிரச்சனை, வெட்கம் உண்டாகும். அப்புறம் எப்படியோ தட்டுண்டு தடுமாறி சிலர் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த வேலையும் சிலருக்கு தாமதமாக கிடச்சா, அவன் படித்தான் வேலைக்கு போயிட்டான், உனக்கு என்ன கிடச்சிருக்கு, நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்வாங்க? வெட்கப்படுத்துவாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் வெட்கம். சரி, வேலை கிடச்சிருச்சுனாலும் அப்பவும் விடுவாங்களான்னா, ஒரு வேலை செய்யும் போது என்ன செய்வாங்க? வெட்கப்படுத்துவாங்க. அவங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்க பாருங்க. உனக்கு என்ன தெரியுது? உனக்கெல்லாம் நீங்களாம் இதுக்கு இந்த வேலைக்கு வந்த? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்பாங்க. வீட்டு வேலைக்கு போனால் கூட கேட்பாங்கங்க. கூலி வேலையா, அந்த வேலையா, இந்த எந்த வேலைக்கு போனாலும் உனக்கு என்ன தெரியுது, நீ எதுக்கு இந்த வேலைக்கு வர? கேட்குறாங்களா கேட்கலையா? இப்படி எத்தனை பேர் கேட்கப்படுறாங்க. அங்கே வெட்கத்தை உண்டாக்குவாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா பேச தெரியலைன்னா, சரியாக பேச வரலன்னா, கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா அதுக்கு என்ன செய்வாங்க? வெட்கப்படுத்துவாங்க. நீ எல்லாம் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல் சிலர் நான் பாட போகிறேன், பாட தெரியலன்னா அதுக்கு வெட்கப்படுத்துவாங்க. இப்படி வெட்கம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில். நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காரியம். அப்புறம் திருமணம்னு வருதுன்னு வைங்களேன், அந்த திருமணமும் லேட்டானா என்னது? வெட்கம்.
அப்புறம் திருமணத்துக்கான சரியான துணையை கண்டுபிடிக்கலாம், அதில் வெட்கம். இப்படி இருக்குதா இல்லை? வெட்கப்படுத்த ஏராளமான ஜனங்கள் வெட்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க. பல விதங்களில் பொருளாதார ரீதியில் வெட்கப்படுத்துவாங்க. பிள்ளையை மட்டும் பெற்றா போதாது, அதுக்கு எதாவது சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நம்மளை தலைகுனிய பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வெட்கம் அவை பிள்ளைகளுக்கு. அப்புறம் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லைன்னா அது இன்னும் என்ன செய்வாங்க, வெட்கப்படுத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை வந்துச்சு, உனக்கு பாரு நீ என்ன செஞ்சுட்டு இருக்கு, எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு அப்படி சொல்லி. அவங்க பிள்ளையெல்லாம் பெற்றுட்டு உன் பிள்ளையும் பாரு கல்யாணம் முடிச்சு கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் என்ன கிடையாது, ஒரு புழு பூச்சி இருக்கா, என்னத்துக்கு நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இப்படி பேசுகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வெட்கப்படுத்துவார்கள். வாழ்க்கையில் யதார்த்தமாய் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம்னா எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, பலவீனப்பட்டுட்டாலும் வெட்கப்படுத்துவாங்க. வியாதி வந்தாலும் உனக்கு தான் எப்போ பார்த்தாலும் என்ன வந்துருக்குது, எப்போ பாரு உனக்கு தான் என்ன வந்துக்கிட்டே இருக்குது வியாதி சொல்கிறாங்களா இல்லையா? எப்போ பாரு இதே தான், அதும்பா இதும்பா இதே சொல்லிக்கிட்டே கிடப்ப, உனக்கு வேறு வேலை கழுது கிடையாது அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? அதுவும் ஒரு பக்கம் என்னது தான், வெட்கப்படுத்துறதாங்க. பலவீனங்களை வெட்கப்படுது. ஏன்னா பலவீனத்தை நான் கொண்டு வான்னு யாரும் கேட்கறது இல்லை. எதிர்பாராமல் வர்றது சூழ்நிலை மித்தம். பாடி கண்ட்ரோல் எப்படி இருக்கா அதுக்கு தக்க நினைச்சிட்டு வந்துடும். எல்லா மலையில் நினைஞ்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நமக்கு லேச தூரல் வீசினா கூட என்ன வந்துடுது, சளி பிடிச்சிருது, காய்ச்சல் அடிச்சிரு. அது நம்ம சரீரத்தில் இருக்கிற சூழ்நிலை. இது புரிஞ்சிக்காமல் திட்டுறவங்க என்ன இருக்குது, நிறைய திட்டுவாங்க, ஏசுவாங்க, வெட்கப்படுத்துவாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஊழியத்திற்கு வந்துட்டா கூட ஏராளமான பேர் என்ன பண்ணுவாங்க, வெட்கப்படுத்துவாங்கங்க. ஊழியத்தில் வர்ற வெட்கமெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. நிந்தனைகள், அவமானங்கள் ஏராளம். ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போது ஜாக்கிரதையாக தான் போகணும். இல்லைன்னு சொன்னால் பல விதத்தில் நமக்கு வெட்கங்கள் உருவாகும். எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும். அருமையானவர்களே, இப்படி நீங்கள் எந்தெந்த இடத்துல, இப்போ நான் இப்போ சொல்கிறது இதை விட இன்னும் இருக்கிறது, இன்னும் நினச்சி போயிட்டே இருக்கலாம். நான் பேசிகிட்டே இருந்த நேரம் ஆயிரும், அதெல்லாம் சொல்லிடுறேன். இப்படி ஏராளமான சூழ்நிலை எந்தெந்த விதத்தில் வெட்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன்கள் வரும். கடன்கள், கஷ்டங்கள். ஒருத்தரை போய் கடன் கேட்டு பாருங்க எப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தரை போய் பேசி பாருங்க, ஒரு 1000 ரூபாய் கேட்டு பாருங்க, ஒரு 5000 ரூபாய் கேட்டு பாருங்க, அவசரத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மற்றவங்கிட்ட கேட்டா கூட பரவாயில்ல. தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட மட்டும் என்ன கேட்டுறாதீங்க, கடன் கேட்டுறாதீங்க. கேட்டுட்டா நீலாம் என்ன பொழப்பு, என்ன செய்த பிழைக்க, இப்படி டக்குன்னு கேட்பாங்க. என்னமோ கொடுத்து தள்ளுற மாதிரி இந்த வார்த்தை இப்போ சொல்லுவாங்க. தயவுசெய்து உறவுகள்கிட்ட மட்டும் என்ன கேட்டக்கூடாது, கடனே கேட்கக்கூடாது. அவசரம் தானே, நான் நாளைக்கு தந்துடுறேன் கேட்டுறாதீங்க. செத்தா கூட பரவாயில்லைங்க, உறவுகிட்ட போய் என்ன செஞ்சிடக்கூடாது, கையேந்தி நின்றக்கூடாது. இதெல்லாம் அனுபவ ரீதியாக நிறைய நான் சொல்லிட்டு வரேன். இப்படி நிறைய பார்க்குறோம், ஏராளமான பேர். இப்போ சமீபத்தில் கூட புதுக்கோட்டையில் போய் ஒரு 5 பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. காருக்குள்ளேயே வச்சு விஷத்தை குடித்து செத்துட்டாங்க. கடன் தாங்க முடியலை, தொழில் செய்தாங்க, எதையோ செஞ்சு பார்த்தாங்க, முடியலை, மீள முடியலை. காரை சேலத்துலேருந்து எங்கே கொண்டு போயிட்டாங்க, புதுக்கோட்டையில் போய் அங்கே நிப்பாட்டிட்டு அங்கேயே சேர்த்துட்டாங்க. எழுதிட்டு 2 லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப அதிர்ச்சியானது. என்ன அப்படின்னா, எங்கள் உடலை, இந்த சரீரத்தை தயவு செய்து எங்கள் உறவுக்காரங்க கையில் யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. எங்கள் உறவுக்காரங்க கையில் என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துறாங்க. அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, அவங்ககிட்ட கொடுத்து அவங்களே புதைச்சிடட்டும். தயவுசெய்து எங்கள் உடைமைகளையோ எங்கள் உடலையோ யார்கிட்ட கொடுத்துடாதீங்க, உறவுக்காரங்கிட்ட கொடுத்துடாதீங்க, உடன்பிறப்புக்கிட்ட உறவுகள்கிட்ட கொடுக்காதீங்க. அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டு அவங்க எழுதியிருப்பாங்க, யோசித்து பாருங்கள். அதனால சொந்த ஊரில் சாகக்கூடாதுன்னு எங்கள் ஊரில் போய் செத்துருக்குறாங்க. உள்ளூரில் செத்தா சொந்தக்காரங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியூரில் போய் செத்துருக்குறாங்க. அப்போ அவன் மரணத்தில் கூட அவனுக்கு என்ன இருக்குது, அவ்வளோ வேதனை. இதை தாங்க நான் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க. இதே நிலைமை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்தில் சொல்றார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான பலனை கர்த்தர் தர போறாரு. இப்போ நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெட்கம் நடந்துச்சுங்க, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை, எங்கெங்கெல்லாம் போராட்டம், எங்கெங்கெல்லாம் சூழ்நிலை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் வர தட்டி விட்டுருவாங்க, சம்பள உயர்வு வரும் தட்டி விட்டுருவாங்க.
அவர் நினைப்பார், முதலாளி நினைப்பார், அல்லது மேனேஜர் நினைப்பார், சம்பளம் கொடுத்தா இவளுக்கு இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் அடுத்த 1ஆம் தேதி வருது, சரி இந்த சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுத்து நல்ல விஷயம். அதுக்குள்ளே பற்ற வச்சு விட்றதுக்கு ஆட்கள் நிறைய போயிடுவாங்க. எதையாவது சொல்லி நினைச்சிருவாங்க, கெடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம வெட்கப்பட்டு நின்றுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு 2 மடங்கு பலனை தரப்போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக நேர முகத்தை பார்த்து சொல்லுங்கள், சைடை பார்த்து சொல்லாதீங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ அங்கெல்லாம் உங்களை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. அங்கெல்லாம் நீங்கள் இனி வெட்கப்பட்டு போகிறதில்ல. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஏன் நம்ம வெட்கப்பட்டு போகிறதில்ல? வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் தருவேன்னு சொல்ல ஏன் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஏசாயா 29:22 வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, இனி யாக்கோபு என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை. நல்ல கவனிச்சுங்க, இனி யாக்கோபு என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரைக்கும் வெட்கப்பட்டது போதுங்க, இனி நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. பக்கத்தில் தைரியமா சொல்லுங்க, பக்கத்தில் பின்னாடி சைடில் தைரியமா சொல்லுங்க, இனி நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இனி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க முகம் என்ன செய்யாது, செத்து. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? அப்படின்னு அர்த்தம் என்ன? இனி உன் முகம் என்ன செய்ய போறதில்ல. ஏன்னா நிறைய பேரத்தில் சில நம்மளை வெட்கப்படுத்தும் போது, சிலர் நம்மளை அவமானப்படுத்தும் போது, நிந்தனையினால, கடத்தினால, கஷ்டத்தினால, வியாதினால, பலவீனத்தினால, போராட்டத்தினால, இழப்புனால நிறைய பேருக்கு முன்னாடி நம்மளால் என்ன செய்ய முடியாது, தலை குனிந்து நிற்க முடியாது. நிறைய பேர் கேட்டு பாருங்க, எனக்கு தெரியும், நான் தைரியமாக சொல்கிறேன், சில ஃபங்க்ஷனுங்களுக்கு சில காரியங்களுக்கு வர சொன்னால் வரவே மாட்டாங்க. இல்லை பிள்ளைகிட்ட கொடுத்து விட்ருவாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்துருங்கக்கா, என்ன செஞ்சுருங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வர மாட்டேக்காங்க? எதுக்காக? 4 பேருக்கு முன்னாடி நம்மளை போனால் என்ன செய்வாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம போகாமல் இருந்துடலாம். உறவுகளுக்கு, நட்புகளுக்கான வீடுகளில் ஃபங்க்ஷனை கூட கவரை கொடுத்து விட்டுட்டு வீட்டில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, இருந்துக்கிடுவாங்க. எத்தனையோ சகோதரிமார்களை நான் பார்த்துருக்குறேன், எத்தனையோ சகோதரர்கள் அப்படி நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ தாய் தகப்பனை பார்த்துருக்குறேங்க. ஒரு நாள் வர மாட்டாங்கங்க. போகக்கூடாதுங்கிறது இல்லை, போனான் மற்றவங்க நம்மளை என்ன செய்வாங்க, அவமானமாக நினைப்பாங்களோ. அவங்க உடுத்துகிற வஸ்திரம் எனக்கு கிடையாது, அவங்களுக்கு இருக்கிற வீடு எனக்கு கிடையாது, அவங்க வர்ற வசதிகள் எனக்கு கிடையாது. ஆகவே நான் அந்த இடத்துல போய் எப்படி நிற்கிறது, தலை குனிவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்து விட்டுருவாங்க, அண்டை வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து விட்டுட்டு பேசாக்கில் உட்காந்துருப்பாங்கங்க. அதை நிறைய பார்த்துருக்குறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். அது எதுக்கு ஏன் தேவையில்லாமல் போனால் அங்கே போய் நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதில் போய் நம்ம நிற்போம், நம்மளை பார்த்து 4 பேர் சொல்லுவோம், அது நமக்கும் கஷ்டம், அந்த வீட்டுக்காரங்களுக்கும் என்னது கஷ்டம் அப்படின்னு எத்தனை பேர் கண்ணீரோடு சொல்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு சொல்கிறார் ஆண்டவர், இனி உங்கள் முகம் என்னதான் இருக்காது, செத்த முகமாக இருக்காதுங்க. சத்தமாக ஒரு இல்லையே சொல்லுங்க. தலை குனிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, நடக்க வேண்டியதில்லை, தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக தேவன் மகிமைப்படுத்த போகிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. திட்டமாய் ஆவியானவர் என்னோடு பேசினார், அதனால தான் நான் தைரியமாக இதை சொல்கிறேன். இனி யாக்கோபு என்ன செய்வதில்லை, வெட்க. இதோட முடிஞ்சிருச்சு, நேற்றோட முடிஞ்சு போச்சு. இனி உங்களுக்கு என்ன கிடையாது, வெட்க. இன்னைக்கு விடிந்தால் நீங்கள் வெளியே கிளம்பும் போது ஒரு பிரகாசத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிட போறாரு. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஒரு புது வாழ்வை திறக்க போறார், புது வழிகள் உருவாக ஆரம்பிக்கும், தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். என்னுடைய பிரயாசம் அல்ல, நம்முடைய பிரயாசம் அல்ல, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவர். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுங்க, நல்ல கவனித்து பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இனி யாக்கோபு என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் முகம் என்ன செய்வதில்லை, செத்து. இனி அப்படி செய்ய விட மாட்டாருங்க. ஏன்னா வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வச்சுட்டு நீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பா. எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. நல்ல கவனிங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை என்ன செய்தாராம், தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க.
நம்ம அழைத்த பாருங்க, நம்முடைய குடும்பத்தை பாருங்க, சூழ்நிலையை பாருங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் பாருங்க. நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவான்களா இருந்தோமா, செழிப்பா இருந்தோமா, பிரபுக்களா இருந்தோமா, பட்டதாரிகளா இருந்தோமா, ஞானம் உள்ளவர்களாய் பலம் உள்ளவர்களாய் இருந்தோமா? இல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்ம என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்தெடுத்திருக்கிறார். பைத்தியமானா எவெல்லாம் நம்மளை பார்த்து பைத்தியம் சொன்னானோ அந்த பைத்திய தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாருங்க. சத்தமா அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்ட. யாரெல்லாம் வீக்கா இருக்கிறோமோ, பலவீனமா இருக்கிறோமோ, நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களாகி நம்மை தெரிந்திருக்கிறார். பேதைகளாகி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமான நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எனக்கு பலவான் நம்ம சொல்லுவதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்மை பலப்படுத்துற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதுக்கு கீழே உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எது இல்லையோ, எது இழிவா பேசப்பட்டுச்சோ அதை தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு காலத்துல உங்களையும் என்னையும் பார்த்து இழிவாய் பார்த்தவங்களை தான் தேவன் அவருக்கு பிள்ளைகளா தெரிந்து வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த வசனம் அடிக்கடி இந்த வார்த்தை நினைச்சிட்டே இருப்பேன். இல்லாதவைகளும் இல்லாதவைகளை தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். இழிவானவர்கள் யாரெல்லாம் நம்மளை பார்த்து இழிவா பேசுறாங்களோ, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, உன் முன்னாடி தான் கர்த்தர் என்ன தெரிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏன் சொன்னா, நம்மளை இழிவுபடுத்தினவர்கள், நம்மை வெட்கப்படுத்தினவர்கள், நம்மை அவமானப்படுத்தினவர்கள், நம்மை அசிங்கமாய் பார்த்தவர்கள், ஏளனமாய் அற்பமாய் நினைத்தவர்கள் கண்ணுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உற்சாகமாய் அல்லேலூயா. சப்பனியாவின் புத்தகத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் உன்னை நான் எப்படி ஆக்குறேன்? புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. எங்கெல்லாம் வெட்கப்பட்டோமோ, எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, எங்கெல்லாம் நசுக்கப்பட்டு போனோமோ, அங்கெல்லாம் நின்று நம்மளை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அதனால தப்பத்தில் சொல்லுங்க, எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் நீங்க புகழ்ச்சியும் கீர்த்தியுமா இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால நம்மளை யார் என்ன செய்யணும்? உலகம் நம்மளை என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். வாய வரமாட்டேங்க காலங்காத்தால. சொல்லுங்க. நம்மளை வெட்கப்படுத்தினா நமக்கு நல்லது. மனுஷன் வெட்கப்படுத்தினா கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். மனுஷன் நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அவர் ஒதுங்கிடுவார். மனுஷன் நம்மளை இகழ்ந்தால் கர்த்தர் மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமென். உலகமோ உறவுகளோ நட்புகளோ நம்மளை ஏளனமாய் பார்க்கும்போது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல கவனிச்சுக்கிடுங்க, எப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்த நிறைய இருக்குது. இதை பற்றி குறித்து வேசனம் நிறைய சொல்லிட்டே போவேன். ஆகவே இந்த நாளில் கூட உங்களுக்கு மத்தியில் சில காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிடுறேன். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் வைத்துக் கொள்வதற்கு ஒன்றில் எல்லா ஐஸ்வர்யம், எல்லா செழிப்பும் அவனுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்து போனான். பிள்ளைகளை இழந்து போனான், குடும்பத்தை இழந்து போனான், மனைவி இழந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒன்றுமே இல்லை. மனைவியும் கூட அவரை விட்டு என்ன செஞ்சு போனான்? பிரிந்து போயிட்டான். உறவுகளும் நட்புகளும் கூட பிரிந்து போயிடுச்சு. நண்பர்கள் சொல்லி வந்தவங்களும் கூட ஏளனை பண்ணாங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த 42ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எதையெல்லாம் அவன் இழந்து போனானோ முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை 2 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாங்க. உன் வெட்கத்திற்கு பதிலாக என்ன வரும்? சொல்லுங்க. 2 என்ன வரும்? 2 மடங்கு பலன் தருவேன்னு சொல்லுகிறார். அது யாருக்கு நடந்ததை நம்ம பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எல்லாத்தையும் இழந்திருந்தவனுக்கு 2 மடங்கு பலன் கிடைச்சது. ஏங்க அதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? 2 மடங்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க. ஆடு மாடு மிருகஜீவன்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அதெல்லாம் 2 மடங்கு வந்தது மட்டும் இல்லைங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை என்னன்னா, ஆயுசு நாட்கள் 2 மடங்குங்க. 70 வருஷத்தில் அவனுக்கு நல்லா இருந்தவன், அந்த 70ஆவது வருஷத்துல இறுதியில் அவனுக்கு வந்து பிரச்சனை வருது. அந்த சில கால போராட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து போறான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். மீண்டும்
70 வருஷத்தை பார்க்கலாம் 140 வருஷம் செழிப்பாக அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். முதல்ல 70 வருஷம் தான், அடுத்த லைஃப் தான் எத்தனை வருஷம்? 140 வருஷம், 210 ஆண்டுகள் இந்த பூமியில் அவர் வாழ்ந்துக்கூடிய அளவுக்கு தேவனுடைய செழிப்பாக வச்சிருந்தாருங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க, அந்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஆமீன். அது மாத்திரமல்ல, நீங்க வாசிச்சு பாருங்களேன், இப்படி சொல்லிக்கிட்டே போவேன். அதே போல ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 35-36 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க, ஆபிரகாமை தேவன் சகல காரியத்தில் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவர் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் இருக்கிறார் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் குறைபடாதபடி எல்லாம் நிறைவாய் இருந்தது. ஆனால் சில காலங்கள் போராட்டம் அவருடைய வாழ்க்கையிலும் கூட. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 75 வயசுல நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செஞ்சு போ, இடத்த தேசத்தை ஊரெல்லாம் காலி பண்ணி நீ வெளியே போன்னு சொல்லிட்டார். 25 ஆண்டுகள் அலைந்து தெரிகிறாங்க, பல இடங்கள் அலைந்து தெரிந்து 100வது வயதுல கர்த்தர் ஒரு குழந்தையும் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் செட்டில்டு ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையும் பிரித்து அனுப்பிட்டார். எங்கெங்க அவ்வளவு தூரம் தள்ளிட்டு தேவன் ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அதுக்கப்புறம் உண்டு ஆசீர்வாதங்கள். மீதி 75 ஆண்டுகள் அதுக்கப்புறம் வாழ்ந்திருக்கிறார். 175 ஆண்டுகள் மொத்தம் வாழ்ந்ததில் அந்த 75 ஆண்டுகளும் செல்வ செழிப்பான ஆண்டுகள், எல்லா ஆசீர்வாதம். அதனால தான் வீட்டில் வேலை பார்க்குறவங்க கூட போய் சொல்கிறான், கர்த்தர் எஜமான இணைஞ்சிருக்கிறாரு, மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவர் சீமானா இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த தேவனுக்கு உங்களுக்கு செய்ய முடியுங்க. எப்படி யோபுடைய வாழ்க்கையில் பின்னிலைமை ஆசீர்வதிச்சாரோ, அதே போல எப்படி ஆபிரகாமின் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிச்சாரோ, அந்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும். அது மாத்திரமா, நீங்க யோசேப்பை எடுத்துக்கிடுங்க. 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 41 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே 29லேருந்து 46 வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மை உண்டாயிருச்சு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துட்டான். எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய அதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை பாருங்க, 30 வருடங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள். குழந்தையா இருக்கும்போது செல்ல பிள்ளை, 17 வயசு வரைக்கும் என்ன இருக்கான், வீட்டில் செல்ல பிள்ளையா இருந்தவன். அப்புறம் 13 வருடங்கள் பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். 17 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கு, போராட்டங்கள், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் கடந்து வந்தது. அதை பார்த்த தேவன், அந்த உத்தமத்தை பார்த்த தேவன், அவன் விற்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்ன இடத்துல சொந்த அண்ணன் தம்பியே, கூட பிறந்தவனே அவனை செஞ்சா வித்து காசு வாங்கி வயல போட்டுக்கிட்டானுங்க. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு சூழ்நிலை அவன் கடந்து வந்தான். அப்படி பார்ப்போமா? நல்ல கவனிங்க. அப்படி கடந்து வந்த அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அதற்கு பின்பு 80 ஆண்டு காலங்கள் சுகமான ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுத்திருந்தார். அது சாதாரண வாழ்க்கை இல்லைங்க, ஒரு எகிப்து தேசத்தின் அதிபதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆண்டவர் சொல்றார், நீ எங்க வெட்கப்பட்டியோ உன் வெட்கத்திற்கு பதிலாக நான் என்ன கொடுப்பேன்னு இருக்காரு, 2 மடங்கு செய்தாரா இல்லையா? யோபுக்கு 2 மடங்கு செய்தார். அதே போல யாருக்கு செய்தாரு? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதெல்லாம் விட்டுட்டு வந்தானோ அதெல்லாம் இப்ப இவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? செழிப்பா கிடைச்சிருச்சு. அங்க இருக்கிறவளை விட, 16ஆம்ல குடியிருக்கிறவளை விட, கானான்ல குடியிருக்கிற ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தனாக என்ன செய்தான்? காணப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். அதே போல யோசேப்பு பாருங்க, இவங்க எளிமையா வித்துட்டு போயிட்டாங்க. இவன் சொப்பனை படுற விலைக்கு இவன் எப்படி இருந்தா, உயிரோடு இருந்தா தானடா அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி தூக்கி போட்டாங்க. கடைசியில் எந்த அண்ணன் தம்பி அவனை தூக்கி போட்டாங்களோ, எந்த அண்ணன் தம்பி வித்தாங்களோ, அதே அண்ணன் தம்பி எல்லாம் அவன் காலில் வந்து விழக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். உயர்த்தினாரா இல்லையா? பின்னாட்கள் உயர்ந்தது கடைசி நாட்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் யோசேப்பு இருக்கிற வரைக்கும், அது தொடர்ந்து இருக்கிற காலங்கள்லாம் யார் நிமித்தமாக தான் அங்கே வாழ்ந்தாங்க? யோசேப்பின் நிமித்தமாக தான் இவங்க குடும்பங்கள்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதை தாங்க கர்த்தர் செய்வார். எந்த அண்ணன் தம்பி, எந்த அக்கா தங்கச்சி, எந்த உறவுகள் நம்மளை அற்பமாக நினைச்சோம், அந்த குடும்பத்துக்கு நீங்களும் நான் தான் உதவியாக இருக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? கர்த்தர் செய்வாருங்க, தேவன் உயர்த்திடுவாருங்க. அவருடைய நாம மகிமைப்பட கர்த்தர் நமக்கு செய்ய, நாம உண்மையா மட்டும் இருந்து போவோம், அவர் எவ்வளவு உயர்த்துறாருன்னு பாருங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க அப்படியே தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா போதும். இப்படியே வாசிட்டே ஒவ்வொருத்தரையா நான் சொல்லிட்டே போன நிறைய பேரை சொல்லுவேன். அதே போல தாவீதை எடுத்துக்கிடுங்க. ஆடுகளை மேய்த்துக்கிட்டு தான், அண்ணமாரெல்லாம் சௌரியமா இருக்கிறாங்க, இவன் மட்டும் என்ன மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கிற 30 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். ஆனா அந்த 30 ஆண்டுகள் முடிந்த பின்பு, இந்த 30 ஆண்டுல ஆடு மேய்ச்சது இருக்குது, அந்த 30 ஆண்டுல யாருக்கு பயந்து ஓடுனது இருக்குது? சவுலுக்கு பயந்து ஓடுனது இருக்குது. காட்டுக்குள்ள ஓடுற வனாந்தர வாழ்க்கை, ஓடிக்கிட்டே இருக்கிறான்.
நிக்கல ஒரு இடத்துல. ஏன்னா எப்போ ஆபத்து வரும் அவனுக்கு என்ன செய்யாது தெரியும். அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அவன் 40 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேலை ஆளுகிறவனாக கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. 30 ஆண்டுகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஓடி இருந்திருக்கிறான். 40 ஆண்டுகள் ரூலிங் பார்ட்டியா உட்கார்ந்து இருக்கிறான். சத்தமுறை சொல்லுங்க. மறுபடி தொடர்ந்து ஆளக்கூடிய அளவுக்கு. அதுக்கு முன்னாடி சவுல் ஆண்டிருந்தாலும் அவனை விட யாருடைய அரசாங்கம் மேன்மையாக இருந்துச்சு? தாவீதுடைய அரசாங்கம். இப்போ நம்ம சொல்கிறாங்க பாருங்க, நம்முடைய காலங்களில் கூட நம்ம சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, எத்தனையோ மன்னர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு இருந்தாங்க சேரன், சோழன், பாண்டியன் சொல்லி 3 பிரிவாக இருந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பு தன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. சேரன் மன்னன்லேயும் சிலருக்கு சிறப்பானவர்கள் இருந்தாங்க. அதே போல் பாண்டிய மன்னர்களும் சிறந்தவங்க இருந்தாங்க. அதே போல் சோழர் மன்னர்களும் இருந்தாங்க. இப்படி இருந்தால் கூட அதிகமாய் உச்சரிக்கப்படுகிற வார்த்தை யார் தான்? ராஜராஜ சோழன். அந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ராஜராஜ சோழன் நிறைஞ்சிருக்கிறானா உலகத்தையே கட்டி ஆண்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க. பல நாடுகளுக்குள்ள அன்றைக்கு அவங்க யுத்த களத்தை நடத்தியிருக்காங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மன்னனாகவே யார் வாழ்ந்திருக்கிறான்? ராஜராஜ. அதனால தான் ராஜராஜ சோழனுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு தனி பெயர் இருக்குது. நல்லா கவனிச்சுங்க. தஞ்சை தலைநகரை கொண்டு சேர்ந்து அவங்கள வாழ்க்கையில் ஒரு பெரிய என்ன இருந்தது? உயர்வு காணப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னைய வரைக்கும் உடைய நினைவு சின்னங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, அப்போ இதே போல இஸ்ரவேலை ஆண்ட எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. இஸ்ரவேலின் ராஜாக்கள்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லா ராஜாக்களை பார்க்கல யார் சிறந்த ராஜாவா இருந்தா? தாவீது சிறந்த ராஜா. காரணம் என்னன்னா, அவன் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்ப வரைக்கும் வேற எந்த ராஜா பேரையும் சொல்ல முடியாத அளவுக்கு தாவீதின் மித்தம், தாவீதின் மித்தம், தாவீதின் மித்தம் ஒவ்வொரு முறையும் யார் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? தாவீது. ஐயா, ராஜ்யங்கள் முடிந்து போன பிறகு கூட உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள்ல கூட அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குங்க. ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, எரேமியாவும் சொல்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. நாட்கள் வரும்போது தாவீதின் சிங்காசனம் இருக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்ப தாவீது 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 இப்படி பல தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தாவீது இப்ப மட்டும் இல்லைங்க, எப்ப கூட கர்த்தருடைய நாள்ல கூட தாவீதின் சிங்காசனங்க மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். நம்முடைய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்து கூட அமரப்போற சிங்காசனம் யாருடைய இருந்தான்னு சொல்லியிருக்குது? தாவீதின் சிங்காசனத்தில் அவர் அமர்றான்னு சொல்லி. அப்ப யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய கிரேடு. அதனால வருகிற பாடுகள், வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து என்ன பண்ணிடாதீங்க? சோர்ந்துடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாமே. எஸ்தர் புக்கத்தை எடுத்து திருப்பி பாருங்க. அந்த கடைசி பக்கத்தில் பார்க்கும்போது அந்த 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இங்கே வாசிப்பதற்கு நாங்கள் சொல்லப்பட்டு மொர்தெக்காய் குறித்து பார்க்கிறோம். மொர்தெக்காய் ராஜாவுக்கு 2வது நம்மனா உட்கார்ந்துருந்தானா. மொர்தெக்காய் யாருங்க? ஒரு கேட் கீப்பருங்க. வாசல் காவலில் உட்கார வேண்டியவங்க. அந்த கேட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவன் போகும்போது வரும்போது எல்லாரையும் பார்த்து கேட்டை திறந்து கொடுத்து என்ன அடிக்கணும்? சலாம் அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவன் அந்த மொர்தெக்காய் இப்ப யாரா உட்கார்ந்து இருக்கிறானா? முழு பாபிலோன் தேசத்திலும் அந்த மேர்சிய பெர்சிய ராஜ்யத்தில் யாரா உட்கார்ந்துருக்கா? ராஜாவுக்கு அடுத்த 2வது ராஜாவாக அவன் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் உயர்த்தலையா? எத்தனை பாடுகள் அவனுக்கு! என்னதே வந்துச்சு, அவனுக்கு என்னதே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. மரண நேரம் கூட நிர்ணயிக்கப்பட்டாச்சு. விடிஞ்சா அவன் என்ன செய்யணும்? தூக்குல தொங்கப்படணும். அவ்வளவு தூரம் கூட போயிருச்சுங்க. ஆனா கர்த்தர் தூக்கி கொண்டு வந்துட்டாருங்க. தேவன் உயர்த்த நினைச்சா எங்க இருந்தாலும் கொண்டு வந்துருவார். சத்தமுறையிலே சொல்லுங்க. இப்போ அதெல்லாம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போய் ஆழமாக பார்த்தோன்னா நேரமாயிரம். நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்களால தைரியமாக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே மரண கட்டுக்கு அவனுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. எதிராளி பயங்கரமாக இருக்கிறான், சகல பலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான், சகல அதிகாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அந்த அதிகாரத்தையே நிர்மூலமாக்கி தேவன் யாரை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சாரு? மொர்தெக்காய். அல்லேலூயா. வெட்கப்பட விட மாட்டார். வெட்கத்திற்கு பதிலாக எந்த ஊர்ல அவன் சாகணும்னு தீர்மானிச்சாங்களோ அதே ஊர்ல அவன் ஒரு மன்னனாக அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சத்தமுறையில் சொல்லுங்க. சகலத்தை ரூல் பண்ணக்கூடிய அளவுக்கு கையில இருந்த வாங்கி வச்சிருக்கிறான். முத்திரை மோதிரத்தை வாங்கி கொண்டு அத்தனை பேருக்கு சட்ட திட்டங்களை போடக்கூடிய அதிகாரமுடையவனாக என்ன செய்தான்? மாறினாருங்கிற. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏமேன். கர்த்தர் எத்தனை நல்லவர் பார்த்தீங்களா? வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் உயர்த்திடுவாருங்க.
சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்னும் நான் சொல்லிகிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வாங்க. பழைய ஏற்பாட்டிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. டைமை நான் முடிச்சிடறேன், நல்லா கவனிச்சு. இன்னும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்து பாருங்களேன். பேதுருவை நமக்கு நன்றாகவே தெரியும். பேதுரு எங்கேருந்து வந்தவன்? மீன் பிடிக்கிற இடத்துலேருந்து வந்தவர். அது மாத்திரமல்ல, இயேசுவை என்ன செய்தவர்? மறுதலித்தவர். எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அவர் என்ன செய்யாது தெரியாது. வெட்கப்பட்டு கிடந்தாங்க, கேவலப்படுத்தி இருப்பாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. இவெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் இயேசு பின்னாடி போனானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, மனமுடைந்து கதர்னான். ஆண்டவரே, நான் அப்படி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன் ஐயா. மனம் கசந்து அழுதான் வசனம் சொல்லுது. ஆண்டவர் மனம் இறங்கினார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு மறுவாழ்வு அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார், மேன்மையை கொடுத்தார். அதனால தான் மற்ற எல்லாரையும் விட்டுட்டு அவர்கிட்ட போய் கேட்டார், எப்பா நீ என்ன நேசிக்கிறாயா? அந்த 11 பேர்ட்டையும் கேட்டிருக்கலாம்ல. ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் காலி, யூதாஸ்காரியத்தை அவுட்டு. மீதி இருக்கிற 11 பேரை பேர்த்து, எப்பா அவனை மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களா? நீங்களாவது எனக்கு உண்மையில இருப்பான்னு கேட்டிருக்கலாம்ல. யாரையும் கேட்கல. யார்கிட்ட மட்டும்தான் கேட்டார்? பேதுருட்ட மட்டும்தான் கேட்டார். அவன் சொன்னான், நான் என்ன செய்கிறேன்? உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீர்? அறிவீர் ஆண்டவரே. முதல்ல நேசிக்கிறேன், ஆமாம் ஆமான்னு சொல்கிறான். அப்புறம் வேறு வழியே கிடையாது. நீர் தான் ஐயா அறிவீர். நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் யாருக்கு மட்டும்தான் தெரியும், உமக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவங்க எல்லார்ட்டையும் சொல்லாததை அவன்கிட்ட சொல்கிறாரு. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஏங்க அதில் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? போகிற இடங்கள்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதுலேயும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிக்கும் போது, அவன் நடந்து போகும்போது, யார் நடந்து போகும்போது? பேதுரு நடந்து போகும்போது, அவன் நிழலாவது படட்டுன்னு சொல்லி வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வைத்தார்களாம். அந்த நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்களாம். உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. எத்தனை மகத்துவமான தேவனுங்க. உன் வெட்கப்பட்ட இடத்துல உன் வெட்கத்திற்கு பதிலாக நான் என்ன கொடுப்பேன்னு சொல்லாரு? 2. எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனானோ, இவனை பார்க்கும் போதெல்லாம் நிறைய குற்றவாளியாவே பார்த்துருப்பாங்க. இப்போ கூட நம்ம பிரசங்கம் பண்ணும்போது சொல்லத்தானே செய்கிறோம், இயேசுவை என்ன செஞ்சிட்டான்? மறுதலிச்சான். சொல்கிறோமா இல்லையா? இதே மாதிரி எத்தனை பேசியிருப்பாங்க அந்த நாட்களில். இயேசுவை மறுதலித்தவன், இயேசுவை அந்த இயேசுவை மறுதலித்த அந்த பேதுருவை தான் தேவன் அற்புதங்களை செய்கிறவனாக மாற்றினார். அதனால தான் பேதுரு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு காரியத்தை செய்தான். அவனை சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வந்தவன் அவன் சொல்றான், அவரை அடித்தது போல நான் அடிக்கப்படுவதற்கு என்ன கிடையாது, தகுதி இல்லாதவன், என்னை தலைகீழ் அடிச்சிருங்கட்டான். யோசித்து பாருங்க. சிலுவையில் பேதுரு எப்படி அடிச்சாங்களாம்? தலைகீழ் அடிச்சு தொங்க விட்டாங்களாம். நேர தொங்குறதை விட தலைகீழ தொங்குறது என்னது? மிகப்பெரிய கஷ்டங்க. யோசித்து பாருங்க. அது தனக்கு ஏற்றுக்கொண்டான். என வேதம் சொல்லுகிறது, உன் வெட்கத்திற்கு பதிலாக என்னது கொடுப்பேன்? 2. அதனால பேதுரு எந்த இடத்துலையும் அவன் அதுக்கப்புறம் அவன் சோடையா என்ன செய்த இருந்ததே இல்லைங்க. தைரியமா போனான். எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினான். மரித்தவரையும் என்ன செய்திருக்கிறான்? உயிரோடு எழுப்பினான். தபித்தால எழுப்பினது யாரு தான்? பேதுரு தான். போய் தைரியமா சொல்லலாம், எழும்பிட்டா. பொற்கால் என்ற தபித்தால் எழும்ப வைத்தான். மரித்தோரையும் உயிர் பிழைக்க செய்தான். இவன் போகும்போது நிழல் பட்டு பட்டு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. வஸ்திரத்தை தொட்டு சுகமானவர்கள் உண்டு. ஆனா இங்க என்ன நடக்குது? நிழலாகிலும் படட்டும், நிழல் பட்டும் சுகமானார்களாம். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்களேன். சத்தமுறையிலே சொல்லுங்க. நான் அப்படி யோசிச்சிட்டே இருப்பேன் நிறைய நேரங்களில். அப்போ நிறைய பேர் எப்போ இந்த காலையிலையும் சாயந்தரம் தான் அதிகமாக கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா அப்போ தான் நிழல் என்ன செய்யும்? நீளமாக விழும். மத்தியானத்தில் குறுகி போயிடும். அப்போ காலையில் கொண்டு வந்த மாதிரி என்ன செய்யும்? அப்படி நீளம் அங்கே வரைக்கும் விழும். எங்கெல்லாம் அப்படி தான் கூட்டம் இருந்திருக்கும். அந்த கூட்டங்களெல்லாம் சுகமாகிக்கிட்டே இருந்துச்சான். அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது, வந்த அத்தனை கிராமத்துக்காரர்களும் பட்டணத்துக்காரர்களும் சுகமடைந்து கொண்டே இருந்தார்களாம். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அதே போல கடைசி இன்னொருத்தர் குறித்தும் பார்க்கிறோம். அவரோடு கூட இருந்தவர் யார்? அது யோவான். இயேசுநாதருக்கு மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பேதுரு கூட நடந்துக்கிட்டு இருந்தான். 2 பேரும் ஒன்றாவே போனாங்க. தேவாலயத்துக்கு போகும்போது கூட என்ன செஞ்சாங்க? ஒன்றா தான் போனாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கலாம் யோவான் வித்தியாசமான ஒரு ஆளுங்க. இந்த யோவான சரித்திர சொல்லப்பட்டபடி எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க ஏதோ ஒரு விதத்தில். நம்ம ஊரில் வந்து யார் செத்தா? தோமா.
நம்ம ஊரில் வந்து செத்து போனார், தமிழ்நாட்டில் வந்து கொலை செய்யப்பட்டார். அவன் இப்படி எல்லாரும் கொலை செய்யப்பட்டார், ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் கொலை செய்யப்பட்டாங்க. அதே போல் யாரையும் கொலை செய்ய தீர்மானித்தாங்க. யோவானை கொலை செய்ய போது தீர்மானித்து அவர் எங்கே தூக்கி போட்டாங்களாம்? சுடுகிற எண்ணெயில் கூட தூக்கி போட்டாங்களாம். ஆனால் பாவம் மிதந்துட்டு வந்தார். அப்போ தான் யோசித்தாங்களாம், கொதிச்சிற எண்ணெயிலையும் ஜாகலை, இவன் எப்படி சாவான் அப்படின்னு சொல்லி தான் நாட்கள் வந்த போது அவன் என்ன செஞ்சாங்க? நாடு கடத்தினாங்க. அங்கே போயிட்டு பத்ம தீவிலேயே அவன் பட்னியாக கிடந்து என்ன செய்யட்டும்? சாகட்டும், எந்த ஒரு காரியம் இல்லாமல் அவன் சாகட்டுமேன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா இவங்க வெட்கப்படுத்தும்படியாக அனுப்புனாங்க. ஆனால் அங்கே தான் நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், நாம் ஒரு மேன்மை அடைய போகிறோங்கிறதுக்கான வெளிப்படுத்தின விசேஷத்தையே கர்த்தர் அங்கே தான் கொடுத்தாருங்க. அதைத்தான் அவன் சொல்கிறான். யோவான் வெளிப்படுத்தல் 1:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சொல்லப்பட்டிருக்கிறோம். அதே போல் 4:1 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படும், இவைகளுக்கு பின்பு உனக்கு சம்பவிக்க போகிறீங்களேன்னு சொல்லி அந்த 4ஆம் அதிகாரத்தில் வரிசையாக நீங்கள் வாசிக்கிறோம். 4:1-2 இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி பரலோகத்தை திறந்து இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்க போதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நீங்கள் அடுத்து தொடர்ந்து வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கலாம். இனி நடக்க போகிற சம்பவம் என்னன்னு எல்லாம் பார்க்கலாம். முதல்ல அந்த 3 அதிகாரத்திலையும் பார்க்கும்போது அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சபைகளை குறித்து அவன் சொல்லுகிறான். 7 சபைகளை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தினதை காமிக்கிறாரு, எழுதுறாரு. சபைகள் 7 சபைகளை குறித்து. அதுக்கப்புறம் தான் தேவராஜ்யத்திலையும் அதற்கு பின்னாடி இந்த பூமியில் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்றைக்கு நாம கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எதுதான்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தானியேல் சொல்லியிருக்கிறார், எசேக்கியேல் சொல்லியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு தேவ மனுஷர்கள் பல இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா அது யாருக்குமே புரியாம தான் இருந்துச்சு. ஆனால் அதை புரிய வைச்சது யாரு தான்? வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் தானியேல் சொன்னதெல்லாம் இங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் சொன்னதெல்லாம் இங்கே என்ன செய்யுது இருக்கு. அதனால இங்கே இந்த புஸ்தகங்கள்லாம் வாசிக்கும் போது இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் வாசிக்கணும். மேக்சிமம் தானியேலையும் எசேக்கியேலையும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடணும், எடுத்து வெளிப்படுத்தலேருந்து வாசித்து பார்க்கணும். அப்போ அந்த வெளிப்படுத்தலும் அங்கே இருக்கதும் அன்றைக்கு சொன்ன தீர்க்கதரிசிகள் எப்படி சொல்லிட்டு வந்தாங்க, தானியேல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி சொன்னார் என்பதை பாருங்க. அது எல்லாத்தையும் பார்க்கலும் ரொம்ப விளக்கமாய் எளிதாய் மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நடக்கிற இனி வரப்போகிற சம்பவங்கள் அனைத்தையும் குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தாருங்க. யோவான்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா நமக்கு இந்த வெளிப்படுத்தல் என்ன கிடைச்சிருக்காதுங்க. அல்லேலூயா. ஆனால் ஆரம்ப காலம் யார் தான் அவன் போகும்போது பேசும்போது இவன் மீனவன் அல்லவன் தான் சொன்னாங்க. இவங்க அப்பா அம்மாலாம் இங்கே தான் எனக்கு படிப்பறிவு இல்லாத இவங்கடா எப்படா பேசுகிறாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படா பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை, கேவலப்படுத்துகிற மாதிரி அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரிகள் அப்படி தான் சொன்னாங்க, அன்றைக்கு இருந்த வேதபாரர்கள், அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் அப்படி தான் பேசினாங்க. அவங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியும் கர்த்தர் இவனை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தாருங்க. அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தலை. நாங்கள் தான் யூதர்களின் காவலாளி, நாங்கள் தான் மேசியாவை பார்க்க போகிறவங்க, நாங்கள் தான் யாரை கண்டுபிடிக்க போகிறவங்க, கண்டுபிடிச்சிருக்கிறவங்க, யெகோவாவுக்கு உண்மையாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்துக்கிட்டு இருந்தவனுக்கெல்லாம் வெளிப்படுத்தாத காரியத்தை ஆசாரிகளாக இருக்கட்டும், வேதபாரர்களாக இருக்கட்டும், அப்புறம் பரிசேயர்களாக இருக்கட்டும், சதுசேயர்களாக இருக்கட்டும், நியாயசாஸ்திரிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாத எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்தாரு? அவங்களால் அற்பமாக குற்றவாளியாய் சொல்லப்பட்டதான யோவானுக்கு கர்த்தர் காமித்தாருங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. அதனால நான் சொல்றவங்களாம் இருந்துகிட்டே இருப்பான். ஒன்றுமில்லைன்னு உங்களை எப்போ ஓரங்கட்டுறாங்களோ அப்பதான் உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? இந்த மாதம் தான் கர்த்தர் செய்ய போறாருங்க. விசுவாசத்தோடு இருங்க. பின் நாட்கள் மாற்றமாக இருக்கும். நேற்று இருந்த வாழ்க்கை வேற, போன வாரம் இருந்தது வேற, போன மாதம் இருந்தது வேற, அதுக்கு முந்தின வருஷம் இருந்தது வேற. இனி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. இனி நம்ம வெட்கப்பட்டு போகிறது இல்லைங்க. அல்லேலூயா. நம்ம வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு கர்த்தர் பலனை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இனிங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிடுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிடுங்க. ஒவ்வொருத்தரையும் சிந்திச்சு பாருங்க. யாரிலிருந்து பார்க்குறோம்? யோபு, ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது, மொர்தேக்காய், பேதுரு, யோவான்.
இவங்க 7 பேர் தான் நம்ம சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்னும் ஏராளமான பேர் என்ன செய்கிறாங்க, முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையில் என்ன செஞ்சவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நன்மை அறிந்து அனுபவிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொல்ல நேரம் போதாது. அவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்யிருக்காங்க. அதே தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? கேளுங்க பக்கத்தில், அந்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அந்த தேவன் உங்களை உயர்த்த மாட்டாரா? இவங்களுக்கெல்லாம் செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் படிடுங்க, இல்லைன்னா எழும்பி நில்லுங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு கர்த்தர் பலனை தரப்போகிறார். எல்லாவற்றையும் தரப்போகிறார். உங்களை வெட்கப்பட்ட இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிற தேவன் இருக்கு, நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தைரியமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, விடுதலையா விடுதலையா விடுதலையா, கர்த்தாவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. நீ உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு நின்னீங்க, எங்கெல்லாம் தலை குனிஞ்சு நின்னீங்க, யாருக்கு முன்னாடிலாம் கை கட்டி நின்னீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேலை பார்க்குற இடமோ, படிக்கிற இடமோ, வேலைக்கு போகிற இடமோ, வந்த இடமோ, சம்பாதிக்கிற இடமோ, உழைக்கிற இடமோ, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் குடியிருக்கிற இடமோ, நீங்கள் ஊருக்கு போனவிட வந்த இடம், எல்லா இடத்துலையும் யார் யாருக்கு முன்னாடிலாம் நிறைய நேரங்களை வெட்கப்பட்டு நின்னோம், தலை குனிஞ்சு நின்னோம், யார் யாரெல்லாம் நம்ம வெட்கப்படுத்தினாங்க, அவங்க எல்லாரும் கண்ணு முன்னாடி உங்களுக்கு 2 பான படங்கு தரப்போறாரு. 2 தனையான பலனை இன்னைக்கு தரப்போறாரு கர்த்தர். இந்த நாளிலிருந்து நீங்கள் அதை அனுபவிக்க போறீங்க. வாழ்க்கையில் நடக்க போறது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போறது. அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு ரபா லஷக்கா ரதனல ரபலபா, எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு. உம்மை நம்பி வந்த ஒரு ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. எல்லாரையும் பிரகாசிக்க செய்ய போகிறவர் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வெட்கப்படாது இருந்தோம் என்ற வசனத்தின்படி கர்த்தரை நம்பினவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் அப்படியே நீர் பிரகாசிக்க செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம், மேன்மை அடைய செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம், உயர்த்த போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 மடங்கு ஒவ்வொருவருக்கு நீர் பலன் கொடுக்க போறதற்காய், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, விளையாடுகிற இடத்துல, ஆண்டவரை குடியிருக்கிற பிறப்பில் இருந்து ஆண்டவரை முதிர் வயது மறைக்க, ஆண்டவரே மரணம் வரைக்கும் இந்த உலகத்தில் நிந்தனைகள், அவமானங்கள், ஏளனங்கள் உண்டு, வெட்கங்கள் உண்டு. அவைகள் எல்லா இடத்திலும் எங்கள் பிள்ளைகளை நீ பிரகாசிக்க செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கிருபை கர்த்தாவே, நீ வேதத்தில் வாசிக்கிறபடி சகல பரிசுத்தவான்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை எப்படியாய் நீர் ஆசீர்வதிச்சீர், எப்படி உயர்த்தினீர், எப்படி மேன்மைப்படுத்தினீர் எல்லாருக்கும் முன்பாக என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலும் இந்த மாதத்தில், இந்த முதல் நாளிலிருந்து எல்லா இடத்திலும் மேன்மையை காண நீர் உதவி செய்வீராக. ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. எங்கேயும் நீ தலை குனிந்து நிற்கக்கூடாது ராஜா. தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நீர் புதிய வாசலை திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம், புதிய பாதைகளை உருவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம், புதிய ஆசீர்வாதங்களை பெருக பண்ண போறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கும் விலக்கிக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் அப்ப இயேசு உங்க ஒருவருக்கே செலுத்துறோம். நீர் மாத்திரம் உயர்த்திரும், நீர் மாத்திரம் உயர்த்திரும், நீர் மாத்திரம் உயர்த்திரும். பெரிய காரியங்களை செய். எங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருப்பதை பார்த்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மோடு கூட இருந்து வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் 2 தரையான பலனை தந்து உயர்த்துவதாக. ஆமென், ஆமென். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு வாழ்த்தோட சொல்லுங்க. போகும்போது அப்படி பார்த்து சொல்லிட்டே போங்க, 2 மடங்கு பலன் கிடைக்குன்னு சொல்லுங்க.